சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூர்ணி, பூர்ணி, என்னடி ஆச்சு? ஐயோ, என்னடி ஆச்சு? எந்திரி பூர்ணி, என்னாச்சுமா? ஏ பூர்ணி, நான் என்ன பண்ணுவேன்? சாந்தி அக்கா, எந்திரி பூர்ணி, என்னாச்சுடி? அத்தை, என்னாச்சு அத்தை? அம்மா, என்னாச்சு? மாப்பிள்ள, அங்க என்ன நடந்துச்சு? ஏன் எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை இப்படி பண்றீங்க? என்னத்த பண்ணாங்க? என் பொண்ணை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க. அத்தை, முதல்ல பூர்ணிமாக்கா என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்னன்னு தெரியல மாப்பிள்ள. வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரி கோவமாவே இருந்தா. செவந்தி அவளை கை நீட்டி அடிச்சதா சொன்னா. ஏன்னு கேட்டேன். அதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம். சம்பந்தி, அழாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் கிட்ட பேசினீங்களா? என்ன சொன்னாங்க? அவங்க ஒன்னும் சொல்லல. உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. நினைவு இன்னும் திரும்பலன்னு சொல்றாங்க. செக் பண்றோம்னு சொன்னாங்க. ஏமா செவந்தி, உனக்கு என் பொண்ணு அந்த வீட்டுல வாழ்றது பிடிக்கலன்னா சொல்லிட வேண்டியது தானே? எதுக்கு இப்படி பண்ற? தொட்டதுக்கெல்லாம் கை நீட்டி அடிக்கிற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுதான் உங்க வீட்டுல உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? அவளும் அந்த வீட்டுல ஒரு மருமக தானே, பொண்ண மாதிரி தானே வாழ வந்திருக்கா. அவளை எப்படி நீ கை நீட்டி அடிக்கலாம்? யாரும் உன்னை கேட்க மாட்டாங்கங்கிற தைரியம் தானே உனக்கு? சம்பந்திமா, ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? செவந்தி மேல எந்த தப்பும் இல்ல. பூர்ணிமா தான். ஆமா, நீங்க எல்லாரும் எப்பவுமே என் பொண்ணு மேலதான் தப்பு சொல்லுவீங்க. செவந்திய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அதுக்காக என் பொண்ணு இப்படிதான் மிதிப்பீங்களா? ஏமா, எதுக்குமா ஹாஸ்பிட்டல்ல போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? கொஞ்சம் இருங்க, முதல்ல பூர்ணிமா எப்படி இருக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமா? சரியா? பார்த்தல, உன்னால இப்ப நாங்க எல்லாரும் அடிச்சுக்கிறோம். இப்ப உனக்கு சந்தோஷமா? அத்தை, கொஞ்சம் பேசாம இருங்க. எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? பூர்ணிமா என்ன பண்ணான்னு கேட்டா உங்களுக்கே கோவம் தான் வரும். நான் பேசிக்கிறேன் எல்லாத்தையும். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அம்மா, நான் வேணும்லாம் எதுவும் பண்ணல. எல்லாத்தையும் அப்புறமா நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ ஒன்னும் சொல்ல தேவையே இல்ல. நீ பேசாம இரு, அதுவே போதும். பிறந்ததுல இருந்து வளர்த்தவனா நான் கூட அவளை கை நீட்டி அடிச்சதில்ல. நீ என்னடானா கை நீட்டி அடிக்கிற? அது என்ன குடும்பம் நடத்துற இடமா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? டாக்டர், பூர்ணிமாவோட ஹஸ்பண்ட் யாரு? டாக்டர், நான் தான் பூர்ணிமாவோட ஹஸ்பண்ட். சொல்லுங்க. அவங்களுக்கு கர்ப்பப்பையில ஒரு கட்டி இருக்கு. அதனால அதை இமிடியேட்டா ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்படி ரிமூவ் பண்ணலனா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர் ஈஸ்வரி. டாக்டர், கர்ப்பப்பையில கட்டினா அப்ப அந்த கர்ப்பப்பை எடுத்துருவீங்களா? கர்ப்பப்பையை மொத்தமா எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்குள்ள இருக்கிற கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணா போதும். ஆனா அவங்களால கன்ஃபார்மா குழந்தை பெத்துக்க முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இல்ல. இப்போதைக்கு நம்ம பேஷண்டோட உயிர் தான் முக்கியம். சோ அவங்க கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிய நம்ம சீக்கிரமா ரிமூவ் பண்ணணும். சமந்தி, அழாதீங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்க வேண்டிய வயசுல இப்படி சொல்லிட்டாங்களே. சம்பந்தி, அழாதீங்க. சமந்தி, வருத்தப்படாதீங்க. அவங்கள அழ வேண்டாம்னு சொல்லுங்க.
அழாதீங்க சம்மந்தியம்மா. அழாதீங்க சம்பந்தி. மாமா அத்தை ரகு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட போய் பேசுங்க. போங்க. என்ன சம்மந்தியம்மா சமாதானப்படுத்த? மா ஈஸ்வரி, அழாதீங்க, வாங்க. தைரியமா இருக்குமா? நான் என்ன பண்ணுவேன்? ரகு கண்ணை தொடப்பா. பூர்ணிமாவுக்கு உடம்பு குணமாகட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க பாரு, அழுகாதப்பா. ஆ? ரகு வருத்தப்படாதடா, எல்லாம் சரியா போயிடும். ரகு, நாம வேற ஒரு டாக்டரை பார்த்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். ஃபீல் பண்ணாதீங்க. மேடம், அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க. நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாருங்க. சரிம்மா. அம்மா ஒரு நிமிஷம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பூர்ணிமா கேட்டா கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, அத ரிமூவ் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க.